வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ரெசின் ஆர்ட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இது வந்து யூவி ரெசின் 100 ml இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டில் நான் வாங்கியிருக்கேன். இந்த யூவி ரெசின் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறோம் இல்லை ஜுவல்லரி எல்லாம் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப குயிக்காகவே க்யூர் ஆகிடும். இந்த பாக்ஸ்லேயே நம்மளுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஈவன் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ரெசின் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த யூவி ரெசினை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம ஏதாவது கிராஃப்ட் பண்ணினோம் அப்படின்னா யூவி லேம்ப் யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே குயிக்காக ட்ரை ஆகிடும். சப்போஸ் உங்ககிட்ட யூவி லேம்ப் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஃப்ரீயாகவே விட்டால் கூட ஓகே தான். ஒரு 5 to 10 minutes இது க்யூர் ஆகிடும். இப்போ இந்த பாக்ஸை பிரிச்சுட்டு உள்ளக்க இருக்கிற இந்த பாட்டிலை நான் வெளியில் எடுத்திருக்கேன். இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தான். நான் வந்து இது ஓப்பன் பண்ணவே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். இது நல்லா இருந்துச்சு, அதனால இந்த பிராண்ட் நான் திரும்பவும் வாங்கியிருக்கேன். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளுக்கு வந்து சீல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதை வந்து ஒரு ஹோல் போட்டு ஓப்பன் பண்ண பிறகு மறுபடியும் இந்த கேப் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் எடுக்கிறது எபாக்சி ரெசின் தான். இந்த பிராண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வந்து 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். எபாக்சி ரெசினை பொறுத்த வரைக்கும் நிறையா பிராண்ட் இப்போ வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. எந்த பிராண்ட் வாங்குறீங்கன்னு பார்த்துட்டு அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு எந்த ரேஷியோவில் ஹார்ட்னரையும் ரெசினையும் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்தால் மட்டுமே நீங்கள் பண்ணக்கூடிய ரெசின் ஆர்ட்டாக இருந்தாலும் கிராஃப்டாக இருந்தாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் கொடுக்கும். எபாக்சி ரெசினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு விதமான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து 1 ஸ்பூன் ஹார்ட்னர் எடுத்தேன் அப்படின்னா 1 ஸ்பூன் ரெசின் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுவே நான் இன்னொரு ரெசின் பிராண்ட் வச்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரெசின் ஹார்ட்னரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 6 ஸ்பூன் ரெசின் சேர்த்தோம் அப்படின்னா 4 ஸ்பூன் ஹார்ட்னர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான பிராண்டில் வாங்குறீங்களோ அதில் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். எதுக்காக இந்த பாயிண்ட்க்கு வந்து நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து மோல்டு இல்லாமல் ரெசின் ஆர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ. அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பிராண்ட் ரெசின் வச்சுருந்தாங்கன்னு தெரியல, ஆனால் 6:4 அப்படிங்கிற ரேஷியோவில் நான் வீடியோவில் எடுத்திருந்த அதே மெஷர்மெண்ட்டை அவங்க எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. டிமோல்ட் பண்ணும்போது கரெக்டாக வரல, கையிலலாம் ஒட்டுற மாதிரி இருக்குது சிஸ்டர், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. நான் மட்டும் இல்லைங்க, நிறைய யூடியூபர்ஸ் வந்து ரெசின் ஆர்ட் வீடியோ போடுறாங்க. அவங்க வந்து என்ன ரெசின் பிராண்ட் எடுத்திருக்காங்களோ அதில் என்ன ரேஷியோ இருக்கோ அதை தான் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன ரெசின் வாங்கியிருக்கீங்களோ அதில் உள்ள மெஷர்மெண்ட்க்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து பபிள் ரிமூவர். இது வந்து ஒரு ஸ்ப்ரே தான். ரெசின் ஹார்ட்னர் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ண பிறகு அதை வந்து நீங்கள் மோல்டில் போர் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த மோல்டில் இதை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரெசினையும் ஹார்ட்னரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, மிக்ஸ் பண்ணும் போதே அதில் வந்து நிறைய பபிள்ஸ் ஃபார்ம் ஆகியிருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாகவே இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனேலாம் இந்த பபிள் ரிமூவர் ஸ்ப்ரேலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதுக்கு பதிலாக ரெசின் ஹார்ட்னர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutes அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் தானாகவே ரிமூவ் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் மோல்டில் ஊற்றினதுக்கப்புறமா நிறைய பபிள்ஸ் இருந்ததுன்னா ஒரு மேட்ச் பாக்ஸோ அல்லது லைட்டரோ யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அதுக்கு மேலே அந்த பபிள் இருக்கு இல்லையா அந்த இடத்துல மட்டும் ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் தானாகவே ரிமூவ் ஆகிடும். அடுத்து ரெசின் ஆர்ட் பண்ணும்போது என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது மெட்டாலிக் ஃபாயில் ஃப்ளேக்ஸ். இது வந்து சில்வர் கலர், கோல்டன் கலர், அதுக்கப்புறம் காப்பர் கலர், இந்த 3 கலரில் மெட்டாலிக் ஃப்ளேக்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ரெசின் இயர்ரிங், கீ செயின்ஸ், அதுக்கப்புறம் கோஸ்டர் மாதிரி நம்ம பண்ணும்போது கிளியர் ரெசினில் இந்த மாதிரியான மெட்டாலிக் ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது கலரோடு சேர்த்து நம்ம பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரியான பாப்சிக்கல் ஸ்டிக் வந்து நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கோல்டன் ஃப்ளேக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிளிட்டர்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இது தவிர நீங்கள் வந்து ஏதாவது ட்ரே மாதிரி பண்ணுறீங்க, கோஸ்டர் மாதிரி பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஒரு ரைட்டிங் பேட் மாதிரி பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஏதாவது பிளாஸ்டிக் டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியான டிஸ்போசபிள் கப். இதுலேயே வந்துட்டு ஒயிட் கலரில் கூட இருக்குது. அப்படி இல்லைனா பேப்பர் கப் கூட நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்க வந்து யூவி ரெசின் மாதிரியோ, இல்ல வேற ஏதாவது சின்னதா ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க. இயரிங் மாதிரி பண்றீங்க, இல்லன்னா கையில போட்டுக்கிற ரிங் மாரி பண்றீங்க அப்படின்னா, மிக்ஸ் பண்றதுக்கு வந்து இவ்ளோ பெரிய கப் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனால சிசர் யூஸ் பண்ணிட்டு, இந்த கப்ப வந்து நான் கட் பண்ணி எடுத்துருவேன். இத கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம ரெசின், யூவி ரெசின் கலர்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இத ஃபாலோ பண்ணலாம். அடுத்து யூவி ரெசின் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா? இதில வந்துட்டு நம்ம சீக்கிரமாவே க்யூர் ஆகணுன்றதுக்காக யூவி லேம்ப் யூஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு சின்ன டார்ச் மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து நெயில் ஆர்ட் செய்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான். நம்ம யூவி ரெசின் கிராஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான லேம்ப் வந்து பெரிய சைஸ்லயே கிடைக்குது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அத நீங்க வாங்கிக்கலாம். யூவி ரெசினா இருந்தாலும், எபாக்ஸி ரெசினா இருந்தாலும் நம்ம கலர் ஆட் பண்ணுவோம். அப்படி கலர் ஆட் பண்றதுக்காக ரெசின் ஆர்ட் பிக்மெண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அத வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வீட்ல இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட், மெட்டாலிக் பெயிண்ட், பெர்ல் கலர் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அக்ரிலிக் பெயிண்ட்லயே. அது தவிர வந்து மைக்கா பவுடர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்றதுக்காக, மெஷர்மென்ட் எடுக்கிறதுக்காக ஸ்பூன் தேவைப்படும். உங்களோட ப்ராஜெக்ட் வந்து சின்ன சைஸ்ல இருக்கு, இயரிங் மாதிரி பண்றீங்க, கீ செயின் மாதிரி பண்றீங்கன்னா ஸ்பூன்ல மெஷர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்ல ட்ரே பண்றீங்க அப்படின்னாலும், ரைட்டிங் பேட் மாதிரி எடுத்து பண்றீங்க அப்படின்னா, அப்போ வந்துட்டு மெஷர்மென்ட் கப் யூஸ் பண்ணிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெசின் ஆர்ட்ல என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, இந்த மாதிரியான கலர் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. இது தவிர ஏதாவது ஃப்ளவர்ஸ் மாதிரியோ, இல்ல பட்டர்ஃப்ளைஸ் மாதிரியோ சீக்வென்ஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஜமிக்கி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி மல்டி கலர்ல இருக்கக்கூடிய சீக்வென்ஸ். இத வந்து நம்ம ரெசின் ஆர்ட்ல வச்சு பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது கிளிட்டர்ஸ். இது வந்து நெறைய நெயில் ஆர்ட் செய்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மைக்கா பவுடர், மிரர் பவுடர், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கிளிட்டர்ஸ் எல்லாமே நம்ம ரெசின் ஆர்ட்க்கும் யூஸ் பண்ணலாம். முக்கியமா கீ செயின் பண்ணும்போது, இயர்ரிங், ரிங், பிரேஸ்லெட் இந்த மாதிரியான ஜுவல்லரி எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து இத யூஸ் பண்ணோம்னா, நம்ம பண்ணக்கூடிய அந்த டிசைன் வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கும். இது தவிர கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல சாதாரண கிளிட்டர்ஸ் அதெல்லாம் கூட நம்ம வந்து கலருக்கு பதிலா ஆட் பண்ணிட்டு பண்ணும்போது அதுவே நல்லா ஷைனிங்கா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரைட் ஃப்ளவர்ஸ். ரியல் ஃப்ளவர்ஸை பறிச்சுட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம இயரிங் பண்ணும்போது, பெண்டன்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். முக்கியமாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ரெசினில் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இயரிங் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது மாதிரியான ட்ரைட் ஃப்ளவர் கிடைச்சதுன்னா உங்களோட ரெசின் ஆர்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். இது தவிர ஃபேக் ஃப்ளவர்ஸ் கூட கிடைக்குது. அதை வந்து நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து ரெசின் ஆர்ட்காக, நெயில் ஆர்ட்காக நான் வாங்கி வச்சுருக்கிறது. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து நிறைய டிசைன்ஸில் எனக்கு கிடைச்சது. குழந்தைங்களுக்கான ஸ்டட் எல்லாம் பண்ணும்போது இதை வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டட்ஸ் எல்லாமே ரொம்பவும் யூனிக்காக இருக்கும். சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது பாருங்களேன், ரொம்ப க்யூட்டாக குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக இருக்கும். நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. நான் வந்து இப்போது லைட் பிங்க் கலர் எடுத்து காமிச்சிருக்கேன். வீடியோவில் பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி எல்லாமே தெரியுதுன்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் நேரில் பார்க்கும்போது லைட் பிங்க் கலரில், டார்க் பிங்க் கலர், அதுக்கப்புறம் கோல்டன் கலர், சில்வர் கலர் இது எல்லாமே வச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது இந்த மாதிரியான சிலிக்கான் மோல்ட். இதில் இயர்ரிங், அதுக்கப்புறம் பெண்டன்ட் இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்பபெட் சிலிக்கான் மோல்ட். இது வந்து கீ செயின் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் நேம் போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட இருக்கிற சிலிக்கான் மோல்டு மட்டுமே எடுத்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதுவும் இயர்ரிங் மோல்டு தான். இந்த சிலிக்கான் மோல்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெசின் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் ஏதாவது செல்லோ டேப்போ இல்லை மாஸ்கிங் டேப்போ யூஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வச்சிருக்கிற மோல்டில் டஸ்ட்டே இல்லைனா கூட நீங்கள் இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன டஸ்ட் இருந்தால் கூட அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஸ்டிக்கர்ஸ் தான். இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கோஸ்டர் பண்ணும்போது, ட்ரே பண்ணும்போது இதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணும்போது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டிக்கர் தான். ஆனால் வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம கிராஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் ஃப்ளவர்ஸை வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இது தவிர உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்திருக்கிற பூக்களை பறிச்சுட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரெசின் ஆர்ட்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது தவிர உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஃபோட்டோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு ரெசின் ஆர்ட் பண்ணலாம். பாசிட்டிவான வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை உங்கள் ஃபேவரட் குவாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு கூட இந்த ரெசின் ஆர்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சீக்கிரமாகவே இன்னொரு கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.